கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நல்ல நாளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அவர் நல்லவர், நம்மேல் அன்பாய் இருக்கிறவர். அன்பினாலே கோரச் சிலுவையை எடுத்துக்கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தவர். இந்த நாள் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மிக முக்கியமான ஒரு நாள். உலகமெங்கும் இருக்கிற தேவ பிள்ளைகள் இந்த நாளை பல விதங்களில் அனுசரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய முறைமைகளின்படி அவர்கள் இந்த நாளை அனுசரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளை சிந்தித்து பார்க்கும் பொழுது, எனக்காக ஒருவர் இத்தனை பாடுகளை, இத்தனை அவமானங்களை ஏற்றுக்கொண்டு ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் செய்தார் என்று பார்க்கும் பொழுது, அதில் மேலோங்கி இருப்பது அன்பு மாத்திரம்தான். ஹல்லேலூயா. வாயை துறக்காமல் இருக்கிறீங்க. இன்றைக்கி நிறைய பேர் பேச மாட்டாங்க. ஏன் தெரியுமா? சோகமாக இருக்காங்க. துக்கத்தில் இருக்கும்போதே யாரும் என்ன செய்ய மாட்டாங்கம்மா? பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. நீங்கள்லாம் அப்படி தான் இருக்கீங்க போல், ரொம்ப துக்கமாக. உணர்வு இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த உணர்வு இருக்கணும். உணர்வு இல்லாத மனுஷன் செத்து போனவனுக்கு தான் உணர்வு இருக்காது. உயிரோடு இருக்கவங்களுக்கு என்ன இருக்கும்? உணர்வு இருக்கும். உணர்வு இருக்கணும். துக்கம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால், மரித்த இயேசு இனி மரிப்பதில்லை. மரித்த இயேசு அவர் ஜீவனோடு இருக்கிறார், மீண்டும் வரப்போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்கிற ஹல்லேலூயா ஆமீனுக்கு மதியானம் சாப்பாடு கூட வேகாது. ஹல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ரொம்ப அன்பானவங்க, அப்படி தானே? யார் மேலே அன்பானவங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ரொம்ப அன்பானவங்க யார் மேலேனா, நமக்கு வேண்டியவங்க, நம்முடைய பிள்ளையோ, கணவனோ, மனைவியோ, தாய் தகப்பனோ. ஒரு சின்ன காயம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குழந்தைக்கு ஒரு காயம் படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாளை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஒரு தாய்மார்களை முக்கியமாக நினச்சி பாருங்களேன். ஒரு குழந்தைக்கு ஒரு சின்ன காயம் கையில் போட்டுருச்சு, இல்லை தலையில் போட்டுருச்சு, என்ன செய்வோம்? சமைக்க மாட்டோம், சரியாக சமைக்க மாட்டோம், சமைக்க பிடிக்காது. அன்றைக்கி இருக்கிற வேலையெல்லாம் கெட்டு போயிடும். சிட்டியிலே இருக்கிறதுலையே பெஸ்ட்டு டாக்டர் யார்? தேடுவோமா தேட மாட்டோமா? ஐயோ என் பிள்ளை எப்படி வலி தாங்குவானோ, அது தூங்கிக்கிட்டு இருக்கும், வலியோடு தூங்குது, சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? தாய்மார்களுக்கு தெரியும். போய் என்ன செய்வோம்? அந்த காயத்தை பார்ப்போம். ஒரே ஒரு காயம், ஆறக்கூடிய காயம், மாறக்கூடிய காயம். ஆனால் நமக்கு சிந்தனை ஃபுல்லாக எங்கே தான் இருக்கும்? அந்த காயத்தின் மேலே தான் இருக்கும். ஆமாவா இல்லையா? ஒரு காயம், மாறப்போகிற காயம், அதற்கே நமக்கு அவ்வளோ அன்பு நம்ம மேலே, பிள்ளைங்க மேலேன்னா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரலாற்று ஆய்வாளர்கள் சிலுவை பாடுகளை குறித்து எழுதும்போது அதை இப்படி சொல்கிறாங்க. 5480 காயம். 5000. அப்போ நமக்கெல்லாம் என்ன வரக்கூடாது? தூக்கமே, பசியே. ஹல்லேலூயா. உணர்வற்ற நிலையில் ஒருவேளை நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த நினைவுக்கு இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் ஊட்டி, அவங்க ஜபிக்கும் போது ஜபித்தாங்க. ஒரு நாள் மாத்திரமல்ல, ஐயா சிலுவை பாடுகளுடைய எல்லா சாராம்சங்களையும் சொன்னாங்க. சிந்திக்கும்போது என்னை போன்றவர்கள், நீங்கள் எனக்கு தெரியாது, என்னை போன்றவர்கள் இந்த இடத்தில் நிற்பதற்கு அடிப்படை என்ன தெரியுமா? சிலுவை. ஹல்லேலூயா. அந்த சிலுவை என் ஆண்டவர் எடுக்கவில்லை என்று சொன்னால், என் இரட்சகர் அதை சுமக்கவில்லை என்று சொன்னால், நிச்சயமாக சொல்வேன், நான் இங்கே இல்லை. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினச்சித்தான் நான் பாடுறேன், அதை நினச்சித்தான் உசுரும் வாழுறேன், அதை நினச்சித்தான் நான் பாடுறேன், அதை நினச்சித்தான்
உசுரும் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. இந்த குப்பை வண்டி இருக்குல்ல, எலக்ட்ரிக் குப்பை வண்டி பார்த்துருக்கீங்களா? நான் அப்படி சிந்திக்கிறேன், அந்த குப்பை வண்டி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க. மேனுஃபேக்சரிங் பண்ணி தான் அது வந்திருக்கும்ல. முன்னாடி இருக்கிற முகப்பு, பின்புறமாக இருக்கிறதான அந்த கேரேஜ், டயரு, லைட்டு, பிரேக்கு, வயரு எல்லாம் புதுசாக அந்த குப்பை வண்டி வரும்போது வரும் இல்லையா? ஒரு கம்பெனி ஒரு எலக்ட்ரிக் வாகனத்தை தயாரிக்குது. ஆனால் அது இப்போ அழுக்காக இருக்குது. அது வரும்போது எப்படி தான் இருந்துச்சு? சுத்தமாக தான் இருந்தது. ஒன்று சூப்பர் மார்க்கெட்டு பக்கம் போய் அல்லது ஹோட்டலில் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு போகுது, அது சுத்தமாக இருக்குது. ஆனால் அந்த குப்பையை சுமக்கிற குப்பை வண்டி மட்டும் எப்படி ஆயிடுது? அது தானாக அழுக்காகலை, நம்மெல்லாம் குப்பையை போட்டு போட்டு அழுக்காக்குறோம். அல்லேலூயா. நான் யோசிச்சு பார்க்கிறேன், ஒரு பரிசுத்த தெய்வம், ஒரு பரிசுத்த தெய்வம், பாவமே அறியாதவர், பாவமே செய்யாதவர், பாவத்திற்கும் அவருக்கும் எல்லா அளவும் சம்பந்தம் இல்லாத ஒரு தெய்வம் தன்னை அழுக்காக்கி கொண்டார். காயத்தினால தன்னை அழுக்காக்கி கொண்டார். தன்னுடைய சரீரம் முழுவதும் பீக்கப்பட்டு 5480 காயம். யோசித்து பார்க்கும் பொழுது அப்பப்பா, ஹல்லேலூயா. அன்பு தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவருடைய சிலுவை பாடுகளை தியானிக்க வந்திருக்கிறோம். பாருங்க, இந்த சிலுவை என்பது என்னன்னு சொன்னா ஒரு பரிமாற்றம். சிலுவைன்னா என்ன? சிலுவை நம்மை கூட்டி சேர்த்தது. ஆமென் சொல்லுங்களேன். அது இப்படி இருக்கும். சிலுவை முன்னாடி இருக்குல்ல, 4 திசையும் குறிக்குது. 4 திசையில் இருக்கிற எல்லா திசையில் இருக்கிற நம்மை அது ஒன்றாக சேர்த்து இருக்கிறது. சிலுவை என்பது பரிமாற்றம், சிலுவையால் வந்த பரிமாற்றம். ஹல்லேலூயா. த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன? அப்படின்னா சேஞ்ச் வேற, டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேற. சேஞ்ச் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த பொருளை எடுத்துட்டு இன்னொரு பொருளை வைக்கிறது. பரிமாற்றம் என்பது என்னன்னா, இருந்த இந்த பொருளே இன்னொன்றாக மாறுவது. நம்ம அப்படியே தான் இருக்கிறோம், ஆனால் நம்மை மாற்றிட்டார். சிலுவையில் நடந்த பரிமாற்றம், சிலுவையில் ஒரு பரிமாற்றம், தெய்வீக பரிமாற்றம், மாற்றங்கள் நிகழ்கிறது. நாம இருக்க அவர் தன்னை மாற்றி, ஹல்லேலூயா, அவர் தன்னை மாற்றி நம்மை மாற்றினார். ஹல்லேலூயா. அதே கண்ணு, அதே காலு, அதே மூக்கு, அதே செவி, எல்லாம் அதே தான். ஆனால் நமக்குள் ஒரு மாற்றம். அது யாரால் வந்தது? சிலுவையால். சிலுவை எடுத்த நாதர் இயேசுவினாலே வந்தது. ஹல்லேலூயா. நம்மை கேளாமல் அவர் தன்னை தந்தார். நம்மை கேளாமல் நம்மை மாற்றினார். நம்மை கேளாமல் நம்மேல இருக்கிற பாவங்களை, சாபங்களை, நம்மேல இருந்த துரைத்தனத்தின் அதிகாரங்களை உரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நம்மை கேளாமல் நமக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை தந்திருக்கிறார். நம்மை கேளாமல் பரலோக வாசலை திறந்து வைத்திருக்கிறார். நம்மை கேளாமல் அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகா சொன்னார். எதிர்பார்ப்பு. ஏன் அவரை சிலுவையில் அடித்தாங்கன்னா, இவரை தலைவராக வச்சோம்னா இவர் போதனை பண்ணி இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு சொல்லி வழியில் போகும்போது உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் பணப்பை எடுத்துகிட்டு போக வேண்டாம், எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டாம், நாளை தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம், இப்படியெல்லாம் சொன்னால் நமக்கு பிடிக்குமா? பிரசங்கம் கூட பாருங்களேன், இனிக்கிற மாணிக்கு பிரசங்கம் பண்ணாதான் பிடிக்கும். இயேசு கிறிஸ்து சொன்ன போதனைகள் பிடிக்கல. இவரை ராஜாவாக ஏற்றுக்கிட்டோம்னா அவ்வளோதான் கஷ்டம், கட்டுப்பாடுகள் ஜாஸ்தி. அடிங்க சிலுவையில் தூக்கி விட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய உள்ளங்கள் இந்த சிலுவை பாடுகளை சிந்திக்கும் போது சிலுவையில் ஒரு மாற்றம், ஒரு பரிமாற்றம் நிகழ்ந்தது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் புதிதாக்கினார், எல்லாவற்றையும் மாற்றி போட்டார். அவைகளை சிந்திப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். 3 காரியங்களை உங்களோடு பேசி நான் இந்த நாளை முடிக்க ஆசைப்படுகிறேன். 1, சிலுவையில் நடந்த பரிமாற்றம். 2, எனக்குள் பரிமாற்றம். 3வது, என்னால் பரிமாற்றம். சிலுவையில் நடந்த பரிமாற்றம், அதை நான் அறிந்து கொள்ளும் பொழுது எனக்குள் பரிமாற்றம். எனக்குள் நடக்கிற பரிமாற்றத்தினாலே என்னால் பரிமாற்றம். அல்லேலூயா. ஒருவர் எனக்கு ஒன்றை செய்தார், செய்தது எனக்குள்ளாக இருக்கிறது. நான் இப்பொழுது அந்த நன்மையை பெற்றுக்கொண்டேன், அவரை போல நான் மாறி இருக்கிறேன், அவரை போல எல்லாவற்றையும் நான் செய்ய அழைக்கப்படுகிறேன். அல்லேலூயா. சிலுவை எனக்கு ஒன்றை தந்தது, என்னிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே வந்துட்டு 7 வார்த்தைகளை கேட்டுட்டு அப்புறம் போய் அது சொல்லுவாங்கள்ல,
என்னத்தை குளிப்பாட்டி எவ்வளவுதான் சுத்தம் பண்ணி வீட்டில் வச்சாலும் அது திரும்ப எங்கே தான் போகுது சொல்லுங்கோ? எங்கே தான் போகுது? நான் சொல்லலை, நீங்கள் தான் சொன்னீங்க. அதான் நான் சொல்லாமல் இருந்தேன். எத்தனை வார்த்தைகள், எத்தனை பிரசங்கங்களை நம்ம கேட்டாலும் எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்முடைய துவக்கம் எங்கே? அங்கேயே போய் உட்கார்ந்துட்டு இருப்போம். அப்படி இல்லாதபடி இந்த நாள் எனக்காக ஒருவர் உசுரை கொடுத்தார், என்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். தேடி பார்க்கிறேன், வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு எங்கும் பார்க்கிறேன், அவரை போல ஒருவரும் இல்லை. ஏனென்று சொன்னால் அவரை போல வேறு ஒருவரை இந்த உலகம் காணவில்லை, ஒருவரும் உருவாகவில்லை. அவர் ஒருவரே உருவானார், அவர் ஒருவரே உலகத்தை படைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையில் நடந்த பரிமாற்றம் எப்படின்னா, இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் இருந்தவைகளை அவர் எடுத்துக்கொண்டு நமக்கு ஒரு புதிய மாற்றத்தை, பரிமாற்றத்தை கொடுத்தார். முதலாவது, அவர் தண்டனைக்குள்ளானார், நான் மன்னிக்கப்பட்டேன். என்ன பரிமாற்றம்? அவர் தண்டனைக்குள்ளாக ஒரு குற்றமும் செய்யாத, ஒரு பாவமும் செய்யாத, ஒரு மீறுதலையும் செய்யாத என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தண்டனைக்குள்ளானார், நான் மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன். ஏசாயா 53:5 இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 53:5. அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இப்போ இங்க வசனம் சொல்லுது, நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நாம் செய்ததான எல்லா விதமான பாவங்களுக்கு ஒரு தண்டனை இருந்தது. அந்த தண்டனையை இப்பொழுது எந்த குற்றமும் செய்யாத அவர் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. நான் மன்னிக்கப்பட்டேன், அவர் தண்டனைக்குள்ளானார், நான் மன்னிக்கப்பட்டேன். முதலாவது சிலுவையில் நடந்த பரிமாற்றம் என்னன்னு சொன்னா, நல்லா கவனிங்க. இந்த குப்பை வண்டி நான் சொன்னேன் இல்லையா, குப்பையை எடுத்து அந்த பெட்டிக்குள்ளே போடும்போது, அந்த வண்டியினுடைய பெட்டியில் போடும்போது நம்ம வீடு சுத்தமாயிருது, அந்த குப்பை வண்டி அழுக்காகுது. அது என்னென்ன குப்பைலாம் இருக்கும் பாருங்க, என்னென்னமோ குப்பை இருக்கும், பேக் பண்ணி அழகாக தூக்கி போட்டுருவோம். அதே போல இயேசு கிறிஸ்துவானவர் நம்மிடத்திலிருந்து அழுக்குகளை, பாவங்களை, மீறுதல்களை எல்லாம் அவர் நம்மிடத்திலிருந்து உரிந்து கொள்கிறார். எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிட்டு இப்போ சிலுவைக்கு போகிறார். சிலுவைக்கு போய், ஹல்லேலூயா, சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தினால எல்லாவற்றையும் சுத்திகரித்து, அவைகள் எல்லாவற்றையும் விழுங்கி, அவைகளெல்லாம் உரிந்து கொண்டு, அவைகளை ஒன்றுமில்லாமல் செய்கிறார். ஒரு மனிதன் சிலுவையை நோக்கி வரும் பொழுது அவனுடைய பாவத்திற்குரிய மன்னிப்பு, பாவத்திற்குரிய ரட்சிப்பு உண்டாகிறது என்று சொல்லி, ஹல்லேலூயா, இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு வருகிறது சிலுவையை நாம் சந்திக்கும் பொழுது. சிலுவையை அடைந்து, சிலுவையை கிராஸ் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், சிலுவைக்கு பேர், இன்னொரு பேர் என்ன, இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க? கிராஸ். அதை கிராஸ் பண்ண உடனே, அந்த சிலுவையை நீங்கள் கடந்த உடனே, அல்லேலூயா, அதனுடைய எல்லா விதமான பரிமாற்றமும் உங்களுக்குள்ளாக வந்த உடனே, நீங்கள் அந்த இடத்திலிருந்து கடந்து போகும்போது, இதுவரை இருள், இதை கடந்து நீங்கள் போகும்பொழுது வெளிச்சம். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சிலுவையை நோக்கி ஒருவன் வர 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 அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை, மன்னிக்கப்பட்ட வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறோம். அதை கடந்து போகும்போது அவன் புதிய மனிதனாக மட்டும்தான் மாற முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு வரோம், சிலுவை எண்டை சேர வரோம், ஆனால் தூரமாக போயிடும். யாரும் அதை கடப்பதில்லை, சிலுவை யாரும் எடுப்பதில்லை. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் பழைய காரியங்கள் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ பரிமாற்றம் என்பது இயேசுவால் உண்டானது, அது நம்மால் உண்டானதல்ல. எரேமியால ஒரு வசனம் இருக்கு, 13:23 வாசிக்க வேணாம். வசனம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஒட்டகச்சிவிங்கினுடைய தோலையும், ஒட்டகச்சிவிங்கி தோலை மாற்ற முடியாதான், அதுபோல இந்த மனுஷனுடைய காரியங்களை நம்மளால் மாற்றவே முடியாது, கலரை நம்மளால் மாற்றவே முடியாது. ஆனால் இயேசுவானவர், ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் மாற்றினார், நம்மை புதிதாக்கினார், புது வாழ்வை கொடுத்தார். என் தண்டனை அவர் மேல் வந்தது, என் பாவங்களுக்காக குற்றவாளியை போல, குற்றம் இழைத்தவரை போல அவர் சிலுவைக்கு போனார். அவர் சிலுவைக்கு போகும் பொழுது என்னிடம் இருந்த எல்லா குற்றங்களையும் அவர் சுமந்து கொண்டு, அவர் எடுத்துக்கொண்டு, ஹல்லேலூயா. இப்போ நம்மெல்லாம் சுத்தமாக இருக்கும். தண்டனைக்கு தப்பி இருக்கிறோன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இங்கே நம்புறீங்க? ஹல்லேலூயா. அவர் எடுத்துக்கொண்டார், அவர் சுமந்து கொண்டார், அவர் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டார். நான் மன்னிக்கப்பட்டேன். ரெண்டாவது, அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர், அவரே சுத்தமானவர்.
அவரை போல பரிசுத்தம். என்னங்க அதுக்கு பேரு? பரிசுத்தம். வெறும் சுத்தம் இல்ல, பரிசுத்தம். அவர் பாவமாக்கப்பட்டார், நான் நீதிமானாக்கப்பட்டேன். அவர் எப்படி மாறுறாரு? அவர் பாவமானார். வசனம் சொல்லுது 2 கொரிந்தியர் 5:21. வேகமா வாசிங்க பார்ப்போம். பாவம் அறியாத அவர், பாவம் செய்யாத அவர், பாவத்தை தன்னிடத்தில் சேர்க்காதவர், பரிசுத்தமாய் பிறந்தவர், பரிசுத்த ஆவியினாலே பிறந்தவர், எந்தவித பாவங்களும் இல்லாதவர், அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார், நான் நீதிமானாக்கப்பட்டேன். நான் நீதிமான் சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அவர் பாவமாக்கப்பட்டார், நான் நீதிமானாக்கப்பட்டேன், நான் இப்பொழுது நீதிமான். ஹல்லேலூயா. அவர் மூன்றாவது, அவர் தரித்திரரானார், நான் ஐஸ்வர்யவானாக்கப்பட்டேன். 2 கொரிந்தியர் 8:9 அந்த வசனம் இருக்கு பாருங்க. ஆண்டவர் இந்த பூமி முழுவதையும் படைத்தார். எல்லாம் அவருக்காக, அவருக்கென்று, அவருக்குள் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. உண்டானது ஒன்றும் தானாய் உண்டாகவில்லை, அவரே எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அப்படிப்பட்ட சம்பூர்ணராகிய தெய்வம் நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படியாக அவர் தரித்திரரானார். 2 கொரிந்தியர் 8:9 அவர் தரித்திரன். வாசிமா. இருந்தும் ஹல்லேலூயா. எல்லாம் நம்மளால தான், எல்லாம் நம்மளால தான், எல்லாம் நமக்காக தான். ஹல்லேலூயா. எல்லாம் நமக்காக. வசனம் சொல்லுது, நீங்கள் ஐஸ்வர்யவாக ஆகும்படியாய் நம்மிடம் இருந்த தரித்திரத்தை, ஹல்லேலூயா, அவர் எடுத்துக்கொண்டு, ஐஸ்வர்ய சம்பனர், உலகம் படைத்த தெய்வம், சர்வ வல்லமையுள்ளவர், சகலத்திற்கும் சொந்தக்காரர், சகல அதிகாரத்திலும் மேலான அதிகாரம் பெற்றவர், அந்த தெய்வம் தரித்திரரானார், நாம் ஐஸ்வர்யவான்களாக்கப்பட்டோம். அப்போ எங்கள் வாழ்க்கையில் இன்னும் எல்லாம் வரவே இல்லையே, நாங்கள் இன்னும் கஷ்டத்தோடு இருக்கோமே, குறைவோடு இருக்கிறோமே. அதுக்கு என்ன அர்த்தம்? இதை என்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களோ, இந்த தரித்திரம் என்னுடையதல்ல, ஐஸ்வர்யமே என்னுடையது. ஹல்லேலூயா. தங்கத்தினால் செய்யப்பட்ட விலை மதிப்பில்லாத ஒரு வீடு பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது உங்களுடைய கண்களுக்கு எப்பொழுது தெரிகிறதோ அப்பொழுது புரியும் நான் ஐஸ்வர்யவான் என்று சொல்லி. நான் எத்தனை பெரிய ஐஸ்வர்யவான் என்று அப்பொழுது புரியும். ஒரு குண்டுமணி தங்கம் இல்லைன்னு கவலைப்படுற நீங்க, தங்கத்தினாலாகிய ஒரு பாதை, தங்கத்தினாலாகிய ஒரு கட்டடம், ஹல்லேலூயா, தங்கத்தினாலாகிய ஒரு மாளிகையில் நீங்களும் நானும் நடக்க போகிறோம். நம்ம கால் மிதிக்க போறது பொன்னினால் செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய இடத்துல தான் நம்முடைய கால் மிதிக்கிறது என்று சொன்னால், நீங்களும் நானும் இந்த ஐஸ்வர்யவான்கள் தான். இன்றைக்கு பூமியில் இருக்கிற ஐஸ்வர்யம் ஒரு நாள் அழிந்து போகும். இந்த பூமியில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறவர்கள், தங்கத்தை சேமித்து வைத்திருக்கிறவர்கள், தங்கத்தை அவருடைய சொத்தாக வைத்திருக்கிறவர்கள், விலையுயர்ந்த பொருட்களை வைத்திருக்கிறவர்கள், ஒருவேளை இயேசுவை அறியவில்லை என்று சொன்னால் அவர்களும் இல்லாமல் போவார்கள், அவர்களோடு இருந்த ஐஸ்வர்யமும் இல்லாமல் போகும். ஆனால் இந்த பூமியிலே நாம் வாழ்கிற வாழ்க்கையை முடித்து பரலோகத்திற்கு நாம் செல்லும் பொழுது, ஹல்லேலூயா, மேலான ஐஸ்வர்யம் உள்ள ஒரு பரலோகத்தை நாம் அடைகிறோம் என்பதுதான் சிலுவை நமக்கு தருகிற நிச்சயம், நமக்கு தந்த பரிமாற்றம். ஹல்லேலூயா. அன்றைக்கு இந்த பூமியில செல்வ செழிப்போடு செல்வத்தின் பின்னாக ஓடிக்கொண்டிருந்தவர்கள் ஒருவேளை நரகத்தில் இருக்கும் பொழுது நாம் பார்க்கிற ஒரு பாக்கியம், ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொன்னால், அன்றைக்கு நாம் புரிந்து கொள்வோம், அவர்களை பார்த்து நாம் சொல்லக்கூடும், ஏய், வாழும்போது நீ அப்படி வாழ்ந்த, உன் வாழ்க்கை முடிஞ்சது, இனி நான் வாழ போற வாழ்க்கை, ஹல்லேலூயா, அந்த பொற்பரனோடு, என் தெய்வத்தோடு, படைத்தவரோடு நான் வாழப்போகிற வாழ்க்கை, அது ஐஸ்வர்யம் மிகுந்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. இந்த தரித்திரத்தை அவர் எடுத்து விட்டார். நீங்கள் தரித்திரர் அல்ல, ஐஸ்வர்யவான்கள் என்று சொல்லி. இன்னைக்கு ஆமென் சொல்றவங்களுக்கு அப்படியே ஆகட்டும். 4வது, அவர் அவமானப்படுத்தப்பட்டார், நான் எனக்கு புகழ்ச்சியை கொடுத்தார். இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு கிறிஸ்துவ பிள்ளைங்கன்னு சொன்னா எல்லா இடத்துலையும் ஒரு மரியாதை இருக்கு. ஹல்லேலூயா. எல்லாரும் அவங்கன்னா ரொம்ப நல்லவங்க. நான் ப்ராக்டிக்கல் லைஃப்ல பேசுறேன், ரொம்ப நல்லவங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, சொல்கிறாங்களா இல்லையா? ஒரு முறை என்னோடு கூட இருக்கிறதான ஒரு மிக பெரிய மனிதர் ஒன்று சொன்னார். இந்த ஹேவல்ஸ், இந்த கரண்ட் வயர் இருக்குல்ல, ஒயர்ஸ் இருக்குல்ல, இந்த வயர்லாம் இருக்குல்ல, இதை வாங்குவதற்கு ஒரு இடத்திற்கு சென்றாராம். சென்ற உடனே எங்கள் ஒரு நண்பர் சொன்னாராம், பிராண்டு நான் சொல்லலை, ஒரு இப்போ நான் சொன்னது போல் ஒரு பிராண்டு வச்சுக்கோங்க, ஒரு பயங்கரமான பிராண்டு. அந்த பிராண்டு வயர் கிடைக்குது, உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு வேணுமா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 1000 ரூபாய்க்கு வேணுமா 250 ரூபாய்க்கு வேணுமான்னு கேட்டிருக்காரு. அது எப்படிங்க 1000 ரூபாய்க்கு உள்ள பொருள் ஒரிஜினல் எப்படி 250 ரூபாய்க்கு கிடைக்கும்? உங்களுக்கு நான் வாங்கி தரேன் வாங்கன்னு ஒரு இடத்துக்கு கூட்டு போனார்.
சென்னையில் இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டு போனாராம். அங்கே போனால் இதை போல் ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனி உள்ள வயரு ஓடுது, காயில் காயிலாக வயல் ஓடுதான், வயர் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இங்கே மேனுஃபேக்சரிங் கம்பெனி இல்லை, மேனுஃபேக்சரிங் கம்பெனி இல்லை, மேனிப்புலேஷன் பண்ணுற கம்பெனி இருக்குது. ஹல்லேலூயா. எப்படின்னா இந்த கட்டடங்கள், பெரிய பெரிய கட்டடங்கள் உடைக்கிறாங்கல்ல, அதில் இருக்கிற வயரெல்லாம் வெளியே எடுத்து அதை மேலே லேபிள் ஒட்டி அதை புதுசாக்கி சுற்றி வித்துறாங்களாம். அப்போ சொன்னாராம், எலக்ட்ரிக் இது வந்து எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம், இதில் எவ்வளோ உயிர் ஆபத்து இருக்குது, அதெல்லாம் ஒன்றாகாது, உள்ள ஒரு வயர் உடஞ்சிருந்தால் என்ன ஆகும், அந்த ஹை வோல்டேஜை தாங்கணுமே அது அப்படின்னு அவர் சொல்லி வருத்தப்பட்டுட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். அதை செய்கிறவங்க யார் அப்படின்னு சொன்னார், அதை சொல்ல முடியாது. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், துணிகரமாக செஞ்சுறாங்க ஐயா, ஆனால் இந்த கிறிஸ்தவர்களை நான் பார்க்குறேன் மனசாட்சி உள்ளவங்க, இந்த கிறிஸ்தவங்களை நான் பார்க்குறேன் இரக்கம் உள்ளவங்க, இந்த கிறிஸ்தவங்களை நான் பார்க்குறேன் ரொம்ப தாழ்மை உள்ளவங்கன்னு சொல்லி ஒரு மாற்று மதத்தை தழுகிற ஒரு சகோதரன் என்னிடத்தில் சொன்னபோது, ஒரு பெரிய மனிதர் சொன்னபோது, உண்மையில் நான் ஆண்டவரை நான் துதித்தேன். கர்த்தாவே, எனக்கு ஒரு அடையாளத்தை நீர் கொடுத்திருக்கிறீர், ஒரு புகழ்ச்சியை கொடுத்திருக்கிறீர், ஒரு மேன்மையை கொடுத்திருக்கிறீர், எனக்கென்று சொல்லி ஒரு சாட்சியை கொடுத்திருக்கிறீர். ஹல்லேலூயா. நான் அவர் அவமானப்படுத்தப்படுறார். அவமானங்கள்லாம் நமக்கு நல்லா தெரியும். ரோமர் 8:29-30, ரோமர் 8:29-30 வாசிங்களேன். அவர் அவமானப்படுத்தப்பட்டார், ஆனால் எனக்கோ அவர் புகழ்ச்சியை கொடுத்தார். சிலுவை தந்த பரிமாற்றம், சிலுவை தந்த மிக பெரும் பரிமாற்றம். ஹல்லேலூயா. வாசிங்க ரோமர் 8:29-30. ம் 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 ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ நல்லா கவனிங்க. சிலுவையில் அவருக்கு கிடைச்சதெல்லாம் அவமானம். எப்படி அவமானப்படுத்துகிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். இவ்வளவு அற்புதங்களை செய்கிறாருங்க. கண்ணு, காது, மூக்கு, செவி, உடம்பு, உயிர் எல்லா அற்புதமும் செஞ்சுட்டார். இயற்கை செஞ்சுட்டார். என்னென்ன பொருட்கள் மேலே இருக்கோ எல்லா அற்புதமும் செஞ்சுட்டார். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுறதுலேருந்து, செத்து போன உயிரோடு எழுப்புறதுலேருந்து, பிறவியிலேயே ஊனமுற்றவனாய் மாற்றுத்திறனாளிகளை இருந்தவனை சரி, பல நாட்களாய் நெடுநாட்களாய் காத்திருந்தவன் வரைக்கும் அவர் செய்யாத அற்புதங்கள் இல்லை. வேதம் சொல்லுது, இந்த புத்தகத்தில் எழுதப்படாத வேறு அநேக அற்புதங்களையும் அவர் செய்தார். இதை அந்த ஜனங்கள் பார்த்தாங்க. அதனால தான் வசனம் சொல்லுது, அவர் செல்லும் இடமெல்லாம் ஒரு பெரும் கூட்டம் அவர் பின் சென்றது. போன ஞாயிற்றுக்கிழமை நம்ம குருத்தோலை ஞாயிறு ஆசரிக்கிறோம். யூதருக்கு ராஜாவை ஓசனா சொல்லி பாடுறாங்க. ராஜா உள்ள வராரு, வாங்க எருசலேமுக்குள்ள வராருன்னு சொல்லி பாடுறாங்க. இவர் தான் எங்களுடைய ராஜான்னு பாடுறாங்க. எல்லாம் தெரியும். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அவர் முடிஞ்சார். என்ன நினைக்கிறாங்க? முடிஞ்சது, அவ்வளோதான். இயேசு கிறிஸ்துனுடைய அத்தியாயம் முடிஞ்சது, மரணம் அவரை முடிச்சிடும் அப்படின்னு நினச்சாங்க. அதனால சொல்கிறாங்க, என்ன இவ்வளோ பேசுனீங்களே, ஆலயத்தை 3 நாளில் கட்டி எழுப்புவேன்னு சொன்னீங்களே, இப்போ உன்னையே காப்பாற்ற முடியல. சிலுவையில் கூட ஒருத்தன் தொங்குறான், அவனுக்கு நக்கல். ஓ வந்துட்டீரா, என் கூடவே தொங்குறீரா, கடவுள்னு சொல்கிறாங்க, வல்லமை உள்ளவர்னு சொல்கிறாங்க, எங்களையும் காப்பாற்றி உண்மையும் காப்பாற்றிரு, ஓடிடுவோம், நான் நல்லா பழையபடி திருட போகிறேன், நான் கொலை செய்ய போகிறேன். அவன் நக்கல் பண்ணுறான். கீழே இருக்கிற அரசாங்கத்தில் வேலை செய்கிற போர் வீரர்கள் தலையில் கொட்டி எல்லாத்தையும் தெரிஞ்சவராச்சாமி, நீ எங்கே கண்டுபிடிச்சி சொல்லு பார்ப்போம் யார் கொட்டினான்னு கேட்குறாங்க. துப்புறதுக்கு இடமே இல்லாமல் மூஞ்சிலே துப்புறாங்க, பரிகாசம் பண்ணுறாங்க, ஆடை முழுவதையும் கழட்டிட்டாங்க. நம்மளாம் வெளியில் போனால் கூட அழகாக பாருங்கள், பவுட்ரு போட்டு கொஞ்ச நேரம் தான் இருக்கும், ஆனால் பவுட்ரு போட்டு சென்ட் அடித்து வெளியில் போனால் எப்படி நம்மளை காட்டிக்கணும்னு நினைக்கிறோம்? நம்ம ஸ்டாண்டர்டு அப்படி தான் நினைக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், ஒன்றையும் பெருசாக செய்யாத நமக்கே ஒரு ஸ்டாண்டர்டு, பெருசாக ஒன்றையும் சாதிக்காத நமக்கே சட்டையை அயன் பண்ணி போட்டு, குளிக்கலைன்னா கூட முகத்தை கழுவி தலையில் தண்ணியை தடவியாது போகணும்னு நினைக்கிறோம். இவ்வளோ அற்புதங்களை செய்து சமுதாயத்தில் அவர் பல இடங்களில், பல ஊர்களில், பல பட்டணங்களில் நடந்து திரிந்து ஜனங்களோடு இருந்தவர். அதே ஜனங்கள் இப்பொழுது வருகிறார்கள் அவர்களுக்கு முன்பாக நிர்வாண கோலத்தில். ஹல்லேலூயா. பார்ப்பதற்கு சௌந்தரியம் இல்லாமல் இருந்த வேதம் சொல்லுது, பார்ப்பதற்கு அவருடைய ரூபம் அத்தனை அழகாய் இருக்கல. அழகாய் நம்மை படைத்த தெய்வம், அழகாய் நம்மை படைத்த தெய்வம்.
இந்த உலகத்தில் காண்கிற அத்தனை காட்சிகளினுடைய அழகினுடைய மொத்த தொகுப்பு என் ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்து அதிசயிக்கிற, ஆச்சரியப்படுகிற, மனமகிழ்கிற எல்லா இயற்கையினுடைய அழகும், எல்லா விதமான அழகினுடைய மொத்த உருவம் என் ஆண்டவர் தான். ஆனால் இப்பொழுது அவருக்கோ அத்தனை ரூபம் இல்லை, சௌந்தரியம் இல்லை, எல்லாம் எடுக்கப்பட்டது. அவமானம், அவமானம். எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க? வேடிக்கை பார்க்குறாங்க. என்ன நடக்கப் போகிறது என்பதை வேடிக்கை பார்க்குறாங்க. அத்தனை அவமானங்களை அவர் சகித்தார். ஆனால் சொல்கிறாரு, நான் இப்பொழுது சிலுவையை ஜெயித்தேன், உங்களுக்கு மேன்மையும் புகழ்ச்சியும் தரப்போகிறேன். உங்களுக்கு மேல் வர வேண்டிய எல்லாவற்றையும் நான் எடுத்துக்கொண்டபடியினாலே, நான் அவமானப்படுத்தப்பட்டபடியினாலே நீங்கள் இனி அவமானப்பட வேண்டிய அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் பாருங்கள், பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்க, அவ்வளோ கோபமாக இருப்பாங்க. வீட்டுக்கு ஓடி வந்து, அப்பா அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்பா போய் ஸ்கூலில் போய் சொல்லி எல்லாம் மாற்றணுன்னு நாளைக்கு காலையில் அந்த பிள்ளை என்ன செய்யும்? அவங்க அப்பா போய் எல்லாம் பார்த்து பேசிட்டாருன்னா அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு எப்படி போகும்? தைரியமாக போகுமா போகாதா? போகுமா போகாதா? அங்கே ஒரு டீச்சர் வேகமாக வந்து, இவன் நேற்று ஓடி போனவன் என்னாச்சு? விடு விடு. அவங்க அப்பா வந்து ஏற்கனவே வந்து சொல்லுங்க, அவங்க அப்பா வந்து ஏற்கனவே வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணாத, விட்டுரு 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 விட்டுரு. ஆமாவா இல்லையா? நமக்காக ஒருவர் அதைத்தான் செய்தார். நீ அவனை அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ தலை குனிய வேண்டிய அவசியம் இல்லை. சிலுவையில் நடந்த பரிமாற்றம், அவர் அவமானப்படுத்தப்பட்டார், நான் மேன்மைப்படுத்தப்பட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐந்தாவது, ஆதாமினுடைய சாயலில் நாம் படைக்கப்பட்டோம். அந்த வழியில் தான் ஆதி மனிதன் யாருமா? ஆதாம். ஆண்டவராகிய தெய்வம் தன்னுடைய கை கொண்டு வணைந்து ஜீவ சுவாசத்தை அவருடைய நாசியிலே ஊதி மனிதனை உருவாக்கி தன்னோடு கூட உறவாடும்படியாக வைத்திருந்தவன். அவருடைய வீழ்ச்சி, பிசாசினுடைய சர்ப்பத்தினுடைய தந்திரத்தினாலே ஒரு வீழ்ச்சி உண்டானது. நாம் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டோம். அந்த கீழ்ப்படியாமை என்பதுதான் இத்தனை பாவங்களுக்கும். ஹல்லேலூயா. தேவ நீதி போய் சுயநீதி வந்தபடியினாலே, சுயமாய் ஒன்றை செய்யக்கூடிய அறியக்கூடிய பலத்தை ஒன்றபடியினாலே, நாம் நம்முடைய செய்கைகளினாலே, ஹல்லேலூயா, பழைய மனிதனுடைய சாயல், அது ஆதாமினுடைய சாயல். நமக்கு என்ன சாயல்? ஆதாமின் வழி வருகிற நமக்கு ஒரு சாயல். அதனால்தான் பிந்தின ஆதாமாகிய இயேசு அப்படின்னு வேதம் சொல்லுது. பிந்தின, அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இங்க பழைய மனிதனுடைய சாயலை, ஆதாமினுடைய சாயலை இப்ப இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்கிறார். அவர் 100% மனிதனாக சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. சிலுவைக்கு போகும்போது 100% ஒரு மனிதனாக தான் இருந்தார். அதனால தான் பிதாவை பார்த்து கேட்கிறார், பிதாவே பிதாவே ஏன் என்னை. ஹல்லேலூயா. அப்ப பழைய மனிதனுடைய சாயலை அவர் எடுத்துக்கிட்டாரு, நமக்கோ தேவ சாயலை கொடுத்தார். அந்த சிலுவை இரத்தம் எனக்குள் இருக்கும் பொழுது, அந்த சிலுவை இரத்தம் எனக்குள்ளாக வரும் பொழுது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, ஒரு உடம்புல முக்கியமானது எது? ரத்தம் தானே. ஒரு மனிதனுடைய உயிர் வாழ முக்கியமானது எது தேவை? அப்படித்தானே பிரதர்? அப்படித்தானே, ரத்தம். ஹல்லேலூயா. ஆனால் இப்போ எனக்குள் ஓடுவது அசுத்த ரத்தம் அல்ல, பரிசுத்த ரத்தம். எனக்குள் ஓடுவது சாதாரண ரத்தம் அல்ல, அது சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின திரு ரத்தம், ஒரு வல்லமையுள்ள ரத்தம், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம். ஆமென் சொல்றவங்களுக்கு மட்டும் ஹல்லேலூயா. அந்த ரத்தம் எனக்குள் ஓடுகிறது. நான் இப்பொழுது தேவ சாயலாய் மாறுகிறேன். ஆதாமினுடைய சாயலை அவர் எடுத்துக்கொண்டார், அந்த பாவத்தினுடைய சாயலை அவர் எடுத்துக்கொண்டார், மீறுதலுடைய சாயலை அவர் எடுத்துக்கொண்டார், அடிக்கப்பட்டார், அடிக்கப்படுவதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார். என்னுள்ளாக தேவ சாயல் வந்தது. அதான் யாராவது செத்துருக்க நிக்கி நம்ம பாடுவோம், தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன். செத்து போனவங்க இல்லை, நம்மளை தான் பாடணும் நம்ம. ஆமா தானே? நம்ம எப்படி பாடுவோம்? இருப்பார்னா பாடுறோம், அவர் போயிட்டார், நம்ம பாடுவோம் தேவ சாயலாக மாறி தேவனோடு நான் இருப்பேன். அப்படின்னா அவர் போயிருப்பாரு, போகாமலும் இருப்பார், எனக்கு தெரியாது. ஆனா இதை பார்க்கிறேனா, ஹல்லேலூயா, நாளைக்கு தேவ சாயலாக நான் இனி போய் அந்த பாட்டை பாடும்போது உங்களுக்கு இந்த ஞாபகம் வரும், தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன். ஹல்லேலூயா. அப்ப ஆதாமினுடைய சாயலை அவர் எடுத்துக்கொண்டு பழைய மனிதனை நாம் சிலுவையிலே அறைந்து விட்டோம். பழைய மனிதன் சிலுவையிலே மரித்து விட்டான், அப்படிதான் வசனம் சொல்லுது. பழைய மனிதன் சிலுவையிலே செத்து போனான். கலாத்தியர் 2:20 வாசிங்களேன்.
கலாத்தியர் 5:24 மன்னிக்கணும், கலாத்தியர் 5:24. ஆ ஆ ஆ ஆ சரி, நல்லா கவனிக்கணும். நம்ம இப்போ எங்கே அறையப்பட்டோம்? நிறைய வசனங்கள் இருக்கு. நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம், நமக்காக ஒருவர் மரித்திருக்க நாம் எல்லாம் பிழைத்து கொண்டோம், அவரோடு கூட மரித்தோம், அவரோடு கூட மீண்டும் பிழைத்து கொண்டோம். நிறைய வசனங்கள் இருக்கு, நல்லா கவனிக்கணும். பழைய மனிதன், அதான் எரேமியா 13:23 உங்களுக்கு முன்னே சொன்னேன். பழைய மனிதனை ஒருவராலும் மாற்ற முடியாது. ஒட்டக சிவிங்கி எப்படி தன்னுடைய தோலினுடைய நிறத்தை மாற்ற முடியாதோ அதை போல மனிதன் தன்னுடைய காரியத்தை தானாக மாற்ற முடியாது. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சாயலை மாற்றி போட்டார். நாம் நிச்சயமாக மறுரூபமாக்கப்படுவோம். the transformation நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய மனிதன் சாயல் செத்தது. இயேசு ஆதாமினுடைய சாயலை எடுத்துக்கொண்டு புதிய சாயலை, தேவ சாயலை, பரலோகத்தில் மறுரூபமாக்கப்படுகிற சாயலை எனக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆறாவது, இயேசு சிலுவைக்கு ஏறினார், நாம் சிங்காசனத்திற்கு மாறினோம். ஹல்லேலூயா. அவர் எங்கே ஏறினார்? அவர் சிங்காசனம் விட்டு, வானம் விட்டு பூமிக்கு வந்த தெய்வம். வானத்தை துறந்து, மகிமையை துறந்து, தான் அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல், வசனம் எப்படி சொல்லுது? பிதாவோடு அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல், அதை பெரிதாக எண்ணாமல், ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்னாருங்க, கண்ணில் கண்ணீர் வந்தது. சிலுவையில் அழகாக சொன்னார். மருத்துவம் படித்தவங்களுக்கு தெரியும், இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடம் இங்கே அடித்தாங்களா ஆணி, நம்ம இங்கே பார்க்குறோம், ஆனால் ஆணி எங்கே அடித்தாங்க? இங்கே அடித்தாங்க. அங்கே அடித்தா மூச்சு திணறல் வரும், அழகாக சொன்னார். அப்போது கூட அந்த மூச்சு பலன் இழந்து ஒரு பக்கம் ரத்தம் வெளியேறுகிறது, தண்ணி தாகம் எடுக்கும். நீங்கள் அடிப்பட்டவங்களுக்கு பிளட்டு போக ஆரம்பித்தா என்ன வரும்? தாகம் எடுக்கும். இப்போ மூச்சு திணறலும் சேர்ந்து வருது. அப்போது கூட தவிப்பின் ஊடாக அவருடைய தவிப்பு என்ன தெரியுமா? நம்மீது. ஹல்லேலூயா. தவிப்பு என்ன தெரியுமா? நம்மீது. ஹல்லேலூயா. இதை நான் செய்தால், இந்த காரியங்களை நான் செய்தால், இவைகளெல்லாம் நான் செய்தால் என் பிள்ளைகள் விடுதலையாக்கப்படுவார்கள். இதையெல்லாம் நான் செய்தால் அவர்களுக்கு சிங்காசனம் மீண்டும் தரப்படும். இவைகளையெல்லாம் நான் என்னுடைய சிலுவையில் சுமந்து கொண்டேன் என்று சொன்னால் அவர்கள் சுத்தமாக முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்பு தணிந்து போய் இருக்கும்போது, அன்பு குறைந்து போய் இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு பிரபலமான அரசியல் கட்சி, தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் அந்த ஸ்தானத்துக்கு சண்டை. பிரபலமான அரசியல் கட்சி செய்திகளில் நம்ம பார்க்கிறோம் இல்லை? தகப்பன் தன்னுடைய மகனை கட்சி தலைவர் பதவியிலிருந்து தூக்கி எறிகிறார். நம்ம செய்திகளில் வாசிக்கிறோம், பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தகப்பனுக்கும் மகனுக்குமான உறவே அப்படி இருக்கும்போது நாம் சிங்காசனத்தில் அமர வேண்டும் என்று சொல்லி, அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி, அவர் வானம் விட்டு, சிங்காசனம் விட்டு, எல்லா மேன்மைகளை விட்டு பூமிக்கு வந்த தெய்வம் எத்தனை பேருக்குள்ள குத்தப்படுதுங்க? நீங்கள் செய்வீங்களா? நான் செய்வேனா? நீங்கள் செய்வீங்களா? நான் செய்வீங்களா? என் பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க மேலே எனக்கு அன்பு தான். ஆனால் எனக்கு பிரியமில்லாத ஒன்று அவங்க செஞ்சாங்கன்னா அவங்க மேலே எனக்கு கோவம் வருது. நியாயப்படி இயேசுவுக்கு நம்ம மேலே கோவம் வந்திருக்கணும். நம்ம மேலே என்ன வந்திருக்கணும்? நம்ம மேலே கோபம் வந்திருக்கணும். ஆனால் கோபாக்கினிய அவர் தன்மையில ஏற்றுக்கொள்கிறார். இந்த அன்பை நம்ம எங்கே போய் பார்க்க முடியும்? இந்த அன்பை நம்ம எங்கே பார்க்க முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ காரியங்களுக்காக ஓடி 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 யார் யாரையோ தேடி 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 இந்த மாயமான அன்பை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவர் சிலுவையில் ஏறினார், என்னை சிங்காசனத்துக்கு மாற்றினார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு சிங்காசனம் காத்திருக்கிறது, நமக்கு ஒரு சிங்காசனம் காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. பிசாசு எப்படி ஆகிலும் நம்மளை தள்ளணும், இந்த கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள கூடாதுன்னு அவன் செஞ்சான். நரகம் காலியாக கிடக்கும். நரகம் எப்படி இருக்கும்? காலியாக கிடக்கும். அங்கே ஆள் வேணுமா வேண்டாமா? இன்னைக்கு இது ஆரம்பிக்கிறவங்களாம் நான் முதல்வர், நான் தான் ஆள போகிறேன்னு சொல்கிறது, அவனும் சொல்லுவானா சொல்ல மாட்டானா? எனக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, எனக்கு ஒரு அரசாட்சி உண்டு, வாங்கடா இங்கேயும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் யாரும் அங்கே போக மாட்டோம். நாமெல்லாம் எங்கே இருப்போம்? படைத்தவருடைய முகம் தேடி, படைத்தவருடைய முகம் நாடி. ஹல்லேலூயா. படைத்தவருக்கு முன்பாக நாம் இருக்க போகிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க?
அதற்காகவே அவர் சிலுவைக்கு சென்றார். அவர் சிலுவைக்கு சென்றார், எனக்கு சிங்காசனத்தை தந்தார். அவர் சிலுவைக்கு மாறினார், சிலுவைக்கு ஏறினார், என்னை சிங்காசனத்திற்கு மாற்றினார். நான் இருக்க வேண்டிய இடம் இதுவல்ல, சிங்காசனம். ஹல்லேலூயா. ஒரு சிங்காசனம் எனக்காக காத்திருக்கிறது. நான் இந்த பூமியினுடைய வாழ்வை முடித்து பரலோகில் செல்லும் பொழுது அந்த சிங்காசனத்தில் என்னை அவர் அமர வைக்க, சிநேகிதனே, என் சிநேகிதனே, என் பிரியமே என்று சொல்லி அழைக்கிற ஒரு நாளுக்காக இயங்குகிறவர்கள் இருப்பீங்கன்னு சொன்னா, அந்த சிங்காசனத்திற்காக ஒரு முறை கைத்தட்டி, ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற சிங்காசனம், எனக்காக வைத்திருக்கிற சிங்காசனம், ஏற்படுத்தி வைத்திருக்கிற சிங்காசனத்திற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயரம் குறைஞ்சவங்க, உயரமா இருக்கிறவங்க, குண்டா இருக்கிறவங்க, ஒல்லியா இருக்கிறவங்க, நீங்க யாரா இருந்தாலும் ஹல்லேலூயா, எனக்காக ஒரு சிலுவைக்கு ஏறி எனக்கு சிங்காசனத்தை தந்திருக்கிறார்னா உங்களுக்கும் சிங்காசனம் உண்டு. அங்கே நல்ல தோரணையாக இருந்தால் தான் முத வரிசை, அப்படிலாம் கிடையாது. ஹல்லேலூயா. அப்படி இருந்தால் தான் இப்படி இருந்தால் தான் இல்லை. இந்த சிலுவை மரணம், இந்த பரிமாற்றம் ஹல்லேலூயா எனக்கும் சேர்த்து நடந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடைசி 7வது காரியம், அவருக்கு மரணம், நமக்கு ஜீவன். அவருக்கு மரணம், கொடிய மரணம், நமக்கு நித்திய ஜீவன், நித்திய மீட்பு சிலுவையில் எனக்கு உண்டானது. ஹல்லேலூயா. 7 காரியம் சிலுவையில் நடந்த பரிமாற்றம் 7 சொல்லியிருக்கேன். 1, அவர் தண்டனைக்குள்ளானார், நான் மன்னிக்கப்பட்டேன். நீங்கள் குறிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் பாவமாக்கப்பட்டார், நான் நீதிமானாக்கப்பட்டேன். அவர் தரித்திரத்தின் கோலத்தை எடுத்தார், நான் ஐஸ்வர்யவானாக்கப்பட்டேன். அவர் அவமானப்படுத்தப்பட்டார், எனக்கு புகழ்ச்சியை கொடுத்தார். அவர் பழைய மனிதன் ஆதாமினுடைய சாயலை அவர் எடுத்துக்கொண்டார், புதிய சாயல் தேவ சாயலை எனக்கு தந்தார். அவர் சிலுவைக்கு ஏறினார், என்னை சிங்காசனத்துக்கு மாற்றினார். அவருக்கு மரணம் வந்தது, எனக்கு நித்திய ஜீவன் கிடைத்தது. ஹல்லேலூயா. ரோமர் 6:23 நம்ம அதை வாசிக்கிறோம், குறித்து வச்சுக்கோங்க. சரி, இப்போ சிலுவையில் இந்த பரிமாற்றங்கள் நடந்தது அப்படின்னு எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் நம்பினாலும் நம்பவில்லை என்றாலும் இதை நீங்களும் நானும் செய்யலை, செஞ்சது யாரு? அதனால அது உண்மை, 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 மாறாத உண்மை. இவைகளையெல்லாம் அவர் சிலுவையில் செய்து விட்டார். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பரிமாற்றம், சிலுவையினால வந்த மாற்றம், சிலுவையில் நடந்த மாற்றம். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் கொண்டு போய் இப்படி சொல்லாமே, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்மகிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இப்போ வேண்டாதெல்லாம் தூக்கி போடுங்கன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு டப்பா இங்கே வச்சிடறேன், வேண்டாதெல்லாம் தூக்கி போடுங்க அப்படின்னு என்ன செய்யுங்க, தூக்கி போடுறீங்க. அதை நான் எடுத்து கொண்டு போய் தூரத்தில் எரிவது போல எரிஞ்சிட்டேன். அதுதான் சிலுவையில் நடந்த பரிமாற்றம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவங்களையெல்லாம் முதுகுக்கு பின்னாடி பாவமர நம்மை கழுவி விட்டார். சிலுவை ரத்தத்தினால நம்ம தூய்மை ஆயிட்டோம். சரியா? ஆமா தானே? ஹல்லேலூயா. பாவமர என்னை சுத்திகரித்து கழுவும். எப்படி கேட்குறாங்க? பாவமர என்னை சுத்திகரித்து கழுவும். நீரே ஆனால் கடலில் நடக்கிறது மட்டுமல்ல, நீரே ஆனால் முழங்கால் அளவு போதாது, முழு அளவும். ஹல்லேலூயா. என்னை கழுவணும்னு முடிவு பண்ணிட்டீங்க ஆண்டவரே, என்னை எப்படி கழுவுங்க? அப்போ இந்த பரிமாற்றம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நடந்திருக்கு நம்ம வாழ்க்கையில். எப்படி? கொஞ்சம் கொஞ்சம் நடந்திருக்கு. பெரிய துணிகரமான பாவங்களை இப்போ நாங்கள் செய்கிறது, அதெல்லாம் காலெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன தான் செஞ்சிட்ருக்கோம்? கண்டும் காணாமையும், தெரிஞ்சும் தெரியாமலும், மறைக்காமலும் சிலதெல்லாம் என்ன செஞ்சிட்ருக்கோம்? செஞ்சிட்ருக்கோம். அப்போ சிலுவையில் ஒரு பரிமாற்றம் நடந்தது, இப்போ எனக்குள்ள அந்த பரிமாற்றம். நல்லா கவனிங்க. இப்போ சிலுவையில் ஒரு மாற்றம் நடந்துருச்சு, எனக்குள்ளே நடக்கணும்ல. இப்போ சோறு இருக்குது, அது முன்னாடி என்ன இருந்தது? சோறுக்கு முன்னாடி என்னங்க? அது அரிசியோ? ஓகே, அரிசி. அரிசி இப்போ அது என்னது? அதை யாரும் இப்போ என்னன்னு சொல்கிறது இல்லை, வெந்ததுக்கு பிறகு அரிசின்னு சொல்கிறது இல்லை, சோறுன்னு தானே சொல்கிறோம். நம்ம அரிசியாக இருந்தோம், சிலுவை நம்மளை என்ன வாக்கியிருக்கு? ஆனால் நம்ம திரும்பவும் அரிசியாக தான் இருக்கிறோம். இன்னும் பரவாயில்ல, அரிசியாக இருந்தால் கூட திரும்ப வேக வச்சுக்கலாம். பாதி வெந்த அரிசி என்னம்மா செய்வோம்? சாப்பிடுமா? ஒரு பழம் இருக்குது, நல்லா பழுத்தாதான் பழம், அப்போ தான் சாப்பிடுவோம். இல்லைன்னு நினச்சிய கொடுக்குற காசு ஏமாத்துறியா நீ கேட்குறமா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஒரு வெப்பம், சூடு, நல்லா கொதிக்குது. எதுக்கு கொதிக்குது? அந்த பொருள் வேகணும், நல்லா சமைக்கப்படணும். ஆமாவா இல்லையா? அப்போ அங்கே ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அந்த மாற்றம் எனக்காக நடந்திருக்கு, அது எனக்குள்ளே நடக்கணும்ல, நானும் மாறணும்ல. ஹல்லேலூயா. அதான் சொல்ல, புதிதாய் பிறந்தவர்களைப் போல என்ன பாலை குடிக்கணுமா? ஞானப்பால். புதிதாய் பிறந்தவங்களை போல இந்த சிலுவை நம்மளை புதிதாக்குது.
புதிய ஒரு பிறப்பு நமக்கு தந்திருக்கு. தேவ சாயல், சிங்காசனத்திற்குரியவர்கள், மேன்மை. ஆமேனே வரல பத்தியா? நீங்க ஆமேன் சொல்லணும். புதிதாய் பிறந்தவர்கள் நம்ம. சிலுவை நம்மை புதிதாக்கிட்டு, சிலுவையில் நடந்த பரிமாற்றம் இப்பொழுது எனக்குள்ளாக என்னை மாற்றுகிறது. நான் புதிதாகிறேன். பழைய மனிதன் செத்து, பழைய மனிதனை சிலுவையில் அறைந்து, பழைய மனிதனை களைந்து, பழைய ஆடையை களைந்து, பழைய அழுக்கை களைந்து, அப்படியே குறைஞ்சு 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 நாங்கள் பழைய மனிதனாகவே மாறிடுவோம். ஹல்லேலூயா. அப்போ புதிய வெள்ளி, இதுக்கு பேர் என்ன? புனித வெள்ளியா? புனித வெள்ளியாமா? நான் புனித வெள்ளின்னு சொல்லல, புதிய வெள்ளின்னு எழுதி வச்சிருக்கேன். பாருங்க, எழுத கூட தெரியல எனக்குல. என்ன வெள்ளி இது? புதிய வெள்ளி. ஹல்லேலூயா. எத்தனையோ வெள்ளி வந்தது, எத்தனையோ வெள்ளி வந்தது. ஆனால் இயேசு சிலுவைக்கு சென்ற வெள்ளி அது புதிய வெள்ளி, புதிய வாழ்வை தந்த வெள்ளி. ஹல்லேலூயா. ஆமா, இனிமேல் அது புனித வெள்ளி எனக்கு தெரியாது. அது என்ன வெள்ளி? புதிய வெள்ளி. வெள்ளின்னா என்னங்க? விடி வெள்ளி சொல்லுவாங்க. வெள்ளின்னா நட்சத்திரம். ஒரு நட்சத்திரம் உதித்தது ஒரு நாள், அந்த நட்சத்திரம் ஒரு நாள் எனக்குள் உதித்தது. இப்போ நானும் யாரு? நானும் வெள்ளி தான். ஐ எம் த ஸ்டார். என்னத்தை சொன்னாலும் ஆமீன். உங்களை சொல்லுங்க பார்ப்போம். நீங்களும் ஸ்டார். ஹல்லேலூயா. எதில் ஸ்டார்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஆமாம். இப்போ வேகாத, பழுக்காத, சுவையில்லாத ஒருவராக நம்ம இருக்கக்கூடாது. இன்னொன்று பவுல் பிலிப்பியரில் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் அதுக்குள்ளே போகலை, நான் சிலதெல்லாம் குப்பையாக விட்டுட்டேன்றார். தன்னுடைய பெருமைகளெல்லாம் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் இன்னவா இருந்தேன். நான் யாராக இருந்தேன்? இஸ்ரவேலன், எபிரேயர்கள் எபிரேயன், பெஞ்சமின் கோத்தரத்தான், 8ஆம் நாளிலே விருத்தசேதனம் அடைந்தவன், எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சொல்கிறாரு. இதெல்லாம் மேன்மை தான் அந்த நாளில். எபிரேயன் என்ன இருந்தது? அவனுக்கு ஒரு இது இருந்தது. இந்த கோத்திரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். அதிகாரம் பெற்றுக்கொண்டேன், அதிகாரம் பெற்றவன், கமலின் பாதத்தின் அருகே படித்து பெரிய படிப்பெல்லாம் படித்தவன் நானே. அதெல்லாம் மேன்மை தான். படித்தவங்களுக்கு மரியாதை இருக்குல்லையா? இருக்காயா? இருக்கு. படித்ததுக்கு ஒரு மரியாதை இருக்கு. பெரிய பதவியில் இருக்கவங்களுக்கு மரியாதை இருக்காயா? இருக்கு. ஒரு கலெக்டர் இங்கே வந்தால் மரியாதை இருக்கா இல்லையா? இருக்கு. இதெல்லாம் மரியாதை, இதெல்லாம் எனக்கு இருந்தது. அதை நான் மேன்மை இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இதெல்லாம் மேன்மை தான். உலகத்தில் உள்ள மேன்மைகள் தான் இதெல்லாம். மனிதர்கள் விரும்புகிற மேன்மை தான். ஆனால் என்றைக்கு நான் சிலுவையை பார்த்தேனோ, ஹல்லேலூயா, என்னைக்கு சிலுவை எனக்குள்ள வந்ததோ, இப்போ எனக்கு இதெல்லாம் மேன்மையா இருந்தாலும் இது உண்மையான மேன்மை இல்லை, அதுதான் மேன்மைன்றாரு. ஹல்லேலூயா. இதெல்லாம் இருக்கட்டும், இப்போ எனக்கு இது எப்படி தெரியுது? குப்பையா தெரியுது. ஹல்லேலூயா. இதை பார்க்குறேன், இது அழகாக தான் இருக்கு. ஆனால் இதை விட அழகான ஒன்று எனக்கு வரும்போது இந்த அழகு எனக்கு பெருசாக தெரியல. ஹல்லேலூயா. அதெல்லாம் நான் குப்பையாக விட்டுட்டேன் அப்படின்ட்டார் பிலிப்பியரில். இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, நமக்குள்ள மாற்றம் வராமல் பவுல் எதை குப்பைன்னு சொல்லி மூட்டை கட்டி ஓரமாக வச்சாரோ அதுதான் நமக்கு இப்போ மேன்மை. இப்போ பவுல் பார்ப்பார் மேலேருந்து, நான் அதை குப்பைன்னு விட்டுட்டேன், நீங்கள் அதுதான் வேணும்னு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பவுல் குப்பைன்னு சொன்னதை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? இப்போ பவுல் சிரிப்பார், நம்ம போகும்போது சொல்லுவார், தாமதம் தெரிஞ்சுக்கிட்டியா? உனக்கு லேட்டாக தான் புரிஞ்சுதா சங்கதி? எனக்கு இயேசு எப்போது என்னை அழைத்தாரோ, சவுலே சவுலே என்று அழைத்தாரோ, அப்பொழுதே எனக்கு தெரிந்தது இந்த சத்தம் அல்ல அந்த சத்தம், இந்த மேன்மை அல்ல அந்த மேன்மை, இதுவல்ல என்னுடைய வாழ்க்கை, அவர் அழைத்த அழைப்பு தான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி நான் ஒப்பு கொடுத்துட்டேன். உனக்கு ரொம்ப நாள் ஆயிருக்கு போல அப்படின்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. அப்போ நமக்குள்ள நடக்க வேண்டிய பரிமாற்றத்தை மட்டும் சொல்லிட்டு நம்மால் நடக்கிற பரிமாற்றத்தை பேச எனக்கு நேரம் இல்லை, அதனால் வேகமாக முடிச்சிடறேன். 7 வார்த்தைகளை சார்ந்து நமக்குள் நடக்க வேண்டிய பரிமாற்றம். சிலுவை ஒன்றை பரிமாற்றம் செய்தது, அது எனக்குள் வந்தது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ முதலாவது வார்த்தை சிலுவையில் இயேசு பேசின அந்த முதலாவது வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், எனக்குள் நடக்க வேண்டிய பரிமாற்றம் என்ன என்று சொன்னால், மன்னிக்க விரும்புகிற ஒரு இருதயமாக நான் மாற வேண்டும். கருணையோடு இந்த உலகத்தை பார்க்கிற ஒரு இருதயம் எனக்குள்ளாக வேண்டும். லூக்கா 23:34 நீங்க வாசிக்க வேண்டாம். ஆண்டவர் சொன்னார், இவர்கள் அறியாமல் செய்கிறார்களே என்று சொன்னார். மன்னிக்கிற இருதயம் என் ஆண்டவருடைய இருதயம். ஹல்லேலூயா. ஒருவரையும் வெறுக்காத இருதயம் என் ஆண்டவருடைய இருதயம், என் ஆண்டவராகிய இயேசுவினுடைய இருதயம், அது நமக்கு வேண்டும். முதலாவது மாற்றம் என்ன? மன்னிக்கிற ஒரு மாற்றம் நமக்குள்ளாக இருக்கணும். எனக்குள்ளாக என்ன பரிமாற்றம் வேணும்? என் இருதயம் அதே தான். பரிமாற்றம்னா என்ன? இருக்கிற ஒரே பொருள் தான், ஆனால் அதனுடைய நிலை மட்டும் மாறும். உன்னை எடுத்துட்டு இன்னொன்று வைக்கிறது மாற்றம். பரிமாற்றம்னா என்ன? அந்த பொருளே அதனுடைய பழைய தன்மையிலிருந்து
புதிய தன்மைக்கு மாறுவது. உங்கள் இருதயத்தை ஆப்ரேஷன் பண்ணிலாம் வைக்க முடியாது. இருக்கிற இருதயம் ஹல்லேலூயா மன்னிக்கிற இருதயமாக ஹல்லேலூயா மாறுவதாக, மன்னிக்கிற இருதயமாக, கருணையுள்ள இருதயமாக மாறட்டும். இரண்டாவது இப்படி சொன்னார், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அப்படின்னா என்னன்னா, மகிமையான பரலோகம் இருக்கு, நீ அஞ்சி அஞ்சி வாழக்கூடாது, பயந்து பயந்து வாழக்கூடாது, நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு அர்த்தம் இல்லை. இயேசுவை அவன் சந்தித்தான், அவருடைய சத்தத்தை கேட்டான், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் உடனே சொன்னார், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசி கொண்டனா பரலோகத்துக்கு நீ வந்துருவேன். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்பிக்கையான வாழ்க்கை எத்தனை தூரம் போனாலும் சரி, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ தெரியாது. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை பார்த்து இப்படி சொல்கிறேன், இந்த நேரம், இந்த இடம், அல்லேலூயா, ஒரு பரலோகத்தின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். பரலோகத்தின் நிச்சயத்தை அந்த ஒரு கல்லை பெற்றுக்கொள்கிறான் ஆண்டவர். அந்த நிமிஷமே சொல்கிறாரு, இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய். அப்போது இன்றைக்கு நமக்கு நம்முடைய இறுதி எப்படி மாறணும்னா, நம்பிக்கையுள்ள ஒரு வாழ்க்கை. எனக்கு பரலோகம் இருக்குது, எனக்கு பரலோகம் இருக்குது, இந்த பூமிக்குரியவன் அல்ல நான், என்ன மாற்றம் வேணும்? இங்கேயே இன்னொரு 1000 வருஷம் இருக்கிறது போல நம்ம பேசுகிற பேச்சுக்கள் எல்லாம் இருக்கா இல்லையா? எனக்கு இதெல்லாம் விளக்க நேரம் இல்லை, அதனால் வேகமாக போகிறேன். அப்போ இயேசுவிடம் திரும்புகிற ஒரு வாழ்க்கை, பரலோகத்திற்கு நேராக செல்கிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக, நம்முடைய சிந்தையாக மாற கடவுது. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டேன், மகிமையான பரலோகம் எனக்கு இருக்கிறபடினால அதை எனக்கு அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்கிறவனாக, அதை நோக்கி நடக்கிறவனாக, நம்பிக்கையுள்ளவனாக நான் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவது என்ன சொன்னார்? ஸ்திரீயோ ஏதோ ஒரு மகன். ஹல்லேலூயா. அது எப்படி சொல்லுதுன்னா, நம்ம வாங்குறவங்களா மட்டும் இருக்கக்கூடாதான், பொறுப்பை பெற்றுக்கொள்கிறவங்களா இருக்கணுமா. நம்ம இருதயம் எப்படி இருக்கணும் சொன்னார், நம்மெல்லாம் ஊழியம் செய்யணும், சத்தியத்தை அறிவிக்கணும், நமக்குள்ள மாற்றம் வந்தால் நம்ம இப்படி இருக்க மாட்டோம். அப்போ ஸ்திரீயே சொல்லிட்டு என்ன செஞ்சான்னா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பெறுகிறவர்களைப் போல அல்ல, கொடுப்பவர்களைப் போல, பொறுப்பை எடுக்கிறவர்களைப் போல ஒரு வாழ்க்கை நமக்குள்ளாக உண்டாக வேண்டும். நான் யார் என்பதும், என்னுடைய பொறுப்பு என்ன என்பதும், மற்றவர்களுக்கு பிரியமாய், மற்றவர்களை கர்த்தரிடத்தில் சேர்க்கிறவர்களாய் நான் வாழ வேண்டும் என்று சொல்லி யோவான் 14:20 அந்த வார்த்தை இருக்குது. சரியா? அப்போ பெறுகிறவர்களாய் அல்ல, கொடுக்கிறவர்களைப் போல வாழும் வாழ்க்கை, உறவுகளுக்கு சுற்றி இருக்கிறவர்களுக்கு பொறுப்பெடுக்கிற ஒரு பண்பு நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகணும். யார் எப்படி போனானே, நான் மட்டும், யார் கஷ்டப்பட்ட எனக்குன்னு, நம்ம மட்டும் ஷேப்பாக இருக்கணும். என்ன தந்திரம் தெரியுமா, என்ன டகால்ட்டிலாம் பண்ணுவோம் தெரியுமா? நம்ம காரியத்தை சாதிப்பதுக்கு நம்ம செய்கிற வேலைலாம் இருக்குது தெரியுமா? ஒரு காரியம் சாதிக்கணும்னா பார்த்து பேசி சிரித்து மயக்கி காரியத்தை சாதிச்சுட்டு அப்புறம் அவ்வளோதான். சிலரை பார்த்துருக்கீங்களா? எங்கள் வீட்டில் என் மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க, சில பேருக்குலாம் ஃபோன் பண்ணி பேசணும்னு சொல்லும்போது, ஒரு ஏதாவது தேவைகள் இருக்கும்போது சிலருக்கு பேச சொல்லும்போது நான் சொல்லுவேன், அம்மா அவங்கள்ட்ட நம்ம ஃபோனும் பேசுகிறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல, இந்த தேவைக்காக ஃபோன் பண்ணால் நல்லாவா இருக்கும், இப்படிதான் சொல்லுவேன் நான். ஹல்லேலூயா. இன்றைக்கு பெறுகிறவர்களாய் அல்ல, கொடுக்கிறவர்களாய், பெறுகிறவர்களாய் மாத்திரமல்ல, பொறுப்பை எடுக்கிறவர்களாய். ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தர் இருந்து எனக்கு செய்யட்டும் அப்படி அல்ல. இங்கே ஒரு பொறுப்பை நம்ம பார்க்கிறோம்ல, ஒரு சீஷனோடு கூட அந்த தாயை இணைக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சரி, நான்காவது காரியம், நான்காவது வார்த்தை என்ன? ஏன் என்னை கைவிட்டீர். ஹல்லேலூயா. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, விலகுவது போல தோன்றினாலும் விசுவாசத்தில் நீங்கள் நிலைச்சிருக்கணும். பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்னு கேட்டார்னா கைவிட்டாரா? கைவிடலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துன்பங்கள் வரும், துன்ப பெருக்குகள் வரும், கஷ்டங்கள் நெருக்கங்கள் வரும். ஒன்று தெரியணும், அப்போல்லாம் நம்ம நினைப்போம், என்ன பாவம் பண்ணணும், என்ன குற்றம் பண்ணணும் தெரியல. சொல்கிறோமா இல்லையா? ஏன் இது நடக்குது தெரியல. இந்த வார்த்தைகளை கேட்கும்போது, பிதா அவர்களை கைவிடவில்லை, இன்னும் என் இயேசு கிறிஸ்துவை மகிமையின் மேல் மகிமை, பலத்தின் மேல் பலன், ஹல்லேலூயா, புகழ்ச்சியின் மேல் புகழ்ச்சி அடையும்படியாய் அவர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. சொல்லிட்டார், இந்த உலகத்தினுடைய நியாய தீர்ப்பு இயேசு கிறிஸ்துவால தான் வருது. இந்த உலகத்தை எல்லாத்தையும் என் குமாரனாக இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்துட்டார் பிதா. அவர் அங்கே தான் இருக்க போகிறார். நியாயம் தீர்க்க போகிற ராஜாதி ராஜா யாரு? இயேசு. ஹல்லேலூயா. அவரை அவர் கைவிடவே இல்லை. அப்போ இன்றைக்கு விலகுவது போல, கைவிடுவது போல ஒரு நிலை இருக்கும் என்றால், விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற மனம், ஒரு திடமனதாக இருக்கிற மனம் நமக்கு இன்றைக்கு உண்டாகட்டும். கஷ்ட நேரங்கள் வரும்பொழுது, சிலுவை பாடுகளை தியானிக்கும் போது, சிலுவை பாடுகளை பார்க்கும்போது, அத்தனை கஷ்டங்களை அவர் சகித்தார் என்று சொன்னால், அதே திட மனது, அதே உறுதியான நம்பிக்கை, அதே விசுவாசம், விலகாத விசுவாசம் நமக்கெல்லாம் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. லேச தட்டினோன்னு கீழே விழுகிறத போல நம்ம இருக்க கூடாது. ஐந்தாவது, தாகம் உள்ளவனாய்,
தாகம் உள்ளவனாய் தேடி தேடி ஓடி ஓடி, ஹல்லேலூயா, தாகம், ஆத்துமாக்களின் மேலே ஒரு தாகம், இந்த பூமியிலே அவருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்கிற தாகம், சுற்றி இருக்கிறவர்கள் சுகமாய் இருக்க வேண்டும் என்கிற தாகம், ஒரு தாகமுள்ள மனிதனாக, பசிதாகம் உள்ளவனாக, ஹல்லேலூயா. அது இன்னொன்று சொல்கிறாரு, நீ தாகமாக இருந்தனா உனக்கு என்ன தரப்படும்? தாகம் உள்ளவன் மேல் என்ன ஊற்றப்படும்? ஆமாம், அவருடைய மகிமையை கேட்டனா, அவருடைய வல்லமையை கேட்டனா, அவருடைய வார்த்தைகளை கேட்டனா, அவருடைய ஊழியத்தை கேட்டனா, அவருக்காக நிற்க கேட்டனா, அந்த ஸ்தானத்தை கேட்டனா உனக்கு இன்னும் என்ன செய்யப்படும்? கூட கூட இன்னும் தண்ணீர் ஊற்றப்படும். ஹல்லேலூயா. அப்போ தாகம் உள்ளவன் மேல் தான் என்ன ஊற்றுவாராம்? தண்ணீரை ஊற்றுவாராம். அவர் தாகம் உள்ளவராய் இருந்தார். நாமும் தாகம் உள்ளவர்களாக இருக்கணும். காலையில் எந்திரிச்சோம், சமைச்சோம், சாப்பிட்டோம், படுத்தோம், தூங்கினோம், அங்கே போனோம், இங்கே போனோம், அடுத்த மாதம் அது வந்துச்சு, இது வந்துச்சு, இதுதான் வாழ்க்கையா? இப்படியே இருந்து ஒரு நாள் கல்லறையில் பேர் எழுதிடுவாங்க. கல்லறையில், ஆமாம், அப்புறம் இந்த நாளில் போய் எல்லாம் கல்லறையெல்லாம் தொடச்சி கிடச்சி பூவெல்லாம் போட்டு, இதுவல்ல வாயா தாகம் உள்ளவனாய். ஐந்தாவது காரியம் என்ன? எனக்குள் வரவேண்டிய பரிமாற்றம், தாகம் உள்ளவனாய். அழிந்து போகிற ஆத்துமாக்களை பார்த்து, ஐயோ, என் ஆண்டவர் மகிமையான பரலோகத்தை வைத்திருக்க அதை நான் ஒன்றும் விலைக்கு வாங்கவில்லை, அதை நான் ஒன்றும் ஏற்படுத்தவில்லை, என் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்கள் சொன்னாரே, இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்கள் சொன்னாரே, இது இலவசமாய் இவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, ஹல்லேலூயா, தாகம் உள்ளவனாய், தண்ணீர்கள் மேலே தண்ணீர்களை பெற்றுக்கொள்ள பசி தாகம் உள்ளவனாய், ஹல்லேலூயா, எப்பொழுதும் ஓடுகிறவனாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி, நமக்குள்ளாக மாற்றங்கள் உண்டாக வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நமக்குள்ளாக பரிமாற்றங்கள் உண்டாக வேண்டும். மன்னிக்கிற இருதயம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்க வேண்டும். நம்பிக்கையுள்ள வாழ்க்கை நம்ம இடத்துல உண்டாயிருக்க வேண்டும். பொறுப்பெடுக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். தாகம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆறாவது, எல்லாம் முடிந்தது. ஆண்டவர் சொன்னார், எல்லாம் முடிந்தது. நம்ம எதையாவது முடிக்கிறதுக்கு நம்மகிட்ட ஏதாவது இருக்கா? முடிக்கணுங்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? நான் கேட்குறேன், இதை நான் முடிக்க போகிறேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? சமூகத்தில் கேளுங்க. ஹல்லேலூயா. நான் எதை செய்து முடிக்கணும்? எனக்காக நீர் இத்தனை பெரிய தியாகத்தை, இவ்வளவு மாபெரும் காரியத்தை எனக்கு நீர் செய்திருக்கிறீர், நீர் முடித்தீர், நானும் முடிக்கணும் ஆண்டவரே. ஜெயமாய் இந்த ஓட்டத்தை முடிக்கணும். எனக்கு ஒரு ஓட்டம் இருக்கு, எனக்கு ஒரு ஓட்டம் இருக்கு. ஹல்லேலூயா. யாராவது சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், சொல்லலை. எனக்கு என்ன இருக்கு? ஒரு ரேஸ் இருக்கு, அதை நான் நல்லபடியாக முடிப்பேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதை ஓடி முடிப்பேன் நான். ஹல்லேலூயா. ஏழாவது அவர் சொல்றாரு, என்ன செய்யறேன்? முடிஞ்சது, இப்போ நான் அர்ப்பணிக்கிறேன், என்னையே ஒப்பு கொடுக்குறேன். ஹல்லேலூயா. ஏழாவது வார்த்தை இப்படி சொல்லிட்டாரு. அப்போ நம்மெல்லாம் சுய பிரயோஜனத்தை தேடக்கூடாதான் பவுல் சொல்றாரு. சுய பிரயோஜனம் என்பது, எப்பொழுது நீங்கள் சுய பிரயோஜனத்தை மறக்கிறீங்களோ அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும். நான் என் வாழ்க்கையில் அனுபவிச்சிட்டேன். நான் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். சுய பிரயோஜனத்தை தேடாமல் எப்போ இருக்கிறீங்களோ அப்போ உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா. இங்கே அர்ப்பணத்தின் வாழ்வை ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், எங்கே இருந்து வந்தேனோ அங்கேயே நான் திரும்ப போகிறேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்துச்சு. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பிரியமாய். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் அர்ப்பணிக்கும் போது இந்த சுய பிரயோஜனத்தை விட்டுட்டு பிறருக்காக, இந்த ஆண்டவருக்காக, அதுதாங்க டெடிகேஷன் வாழ்க்கை. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மனிதரோடு நான் பேசும்போது சொன்னேன், ஒரு காரியத்தை பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், என்னால் முடியாது, நான் ஏற்கனவே என்ன ஒப்பு கொடுத்துட்டேன், ஆல்ரெடி டெடிகேட்டட். நான் என்ன செஞ்சிட்டேன்? நான் பிரதிஷ்டை பண்ணிட்டேன் ஆண்டவருக்காக. என்னை இதை மீற என்னால் முடியாது. ஹல்லேலூயா. அப்படியே ஓடி 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 ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நான் செய்து முடிச்சிட்டேன், இதோ உங்ககிட்ட வந்துட்டேன்னு சொல்லி சொல்கிற நாள் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாளிலிருந்து எனக்காக அவர் அவ்வளவு செய்திருக்க, நான் ஒன்றை செய்து என்னுடைய ஓட்டத்தை, ஹல்லேலூயா, அழகாய் முடிக்க அந்த ஜீவ கிரீடத்தை நோக்கி நான் ஓடுவேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? நீங்கள் அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் உங்களை சும்மா கூட மாட்டார். ஒரு கிரீடத்தை தூக்கி என்ன செய்கிறாராம்? எப்போ போய் எல்லாம் முடித்து நம்ம அர்ப்பணிக்கும் போது, அவர்கிட்ட போய் சேரும்போது ஒரு கட்டி பிடிச்சி ஒரு ஹக்கு கொடுத்து தலையில் என்ன வைக்கிறாரு? என்ன வைக்கிறாரு? ஹல்லேலூயா. நம்ம இங்கேருந்து போனோம்னா இங்கே இருக்கவங்க தலையில் என்ன வைப்பாங்க, ஆனால் அங்கே அவர் என்ன வைப்பார்? ஹல்லேலூயா. அது என்ன வைக்கிற ஃபங்க்ஷன் ஒரு பெரிய ஃபங்க்ஷன். சரி, முடிக்கிறேன், நல்ல கவனிங்க. அப்போ முதலாவது என்ன சொன்னேன்? சிலுவையில் ஒரு பரிமாற்றம், அதை என் ஆண்டவரால் நடந்த பரிமாற்றம். இப்பொழுது எனக்குள்ளாக சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு பரிமாற்றம் நடக்கணும். ஹல்லேலூயா. என்னால் ஒரு பரிமாற்றம் நடக்கணும். வேகமாக சொல்லிட்டு போயிடுறேன். பவுலுடைய காரியத்தில் பார்த்தீங்கன்னா, பவுல்
சிலுவையில் நடந்த மாற்றம் அவருக்குள் வந்தது. ஆமென் சொல்லுங்களேன். அவர் புதிதானார். அதிகாரத்தை விட்டார், கோபத்தை விட்டார், அடிக்கிறதை விட்டார். ஜனங்களுக்காக ஓடவும், கர்த்தருடைய வல்லமைகளை பெற்றுக்கொண்டு அற்புதங்களை செய்யவும், ஜனங்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அவரால் நடந்த மாற்றம் 4 மாற்றம். அதை சொல்லிட்டு முடிச்சிட்டேன் நானே. முதலாவது, நம்மால் ஜனங்களுக்கு மனமாற்றம் உண்டாகணும். யாரால? நம்மால. ஆனால் என்ன, இப்போ என்ன நிலைமை இருக்குன்னா, உன்னை பார்த்தாலே எனக்கு கோபம் வருது, நீ செய்யதை நினைச்சாலே எனக்கு என்ன வருது? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்க, சிலுவையை சுமக்கிற பிள்ளைங்களை பார்த்தா மற்றவங்களுக்கு என்ன வரணும்? எப்படி வரணும்? நல்லா இருக்கீங்களா சகோதரர், நல்லா இருக்கீங்களா? அது சும்மாயா, அதை தூக்கிட்டு போகும். ஆனால் செய்கிறதெல்லாம் அதான் சிலுவைக்கு பகஞ்சன்னு சொல்கிறார். பிலிப்பியர் 4:18 சொல்கிறார், வாசிக்க வேண்டாம். அவர்கள் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் யார்? சிலுவைக்கு பகைஞர்கள். பவுல் சொல்லிட்டாரு. அவர்கள் குப்பையை தேடி போகிறாங்க. அவருடைய உள்ளமோ இப்படி இருக்கு. அவங்க இன்னும் குழந்தைகளை போல இருக்காங்க. அவங்களுக்குள்ள மாற்றமே இல்லை. அவங்க யார்? சிலுவைக்கு பகைஞர். நம்மளோ சிலுவை சிநேகிதர்கள். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கொண்டு கர்த்தர் இந்த ஜனங்களை அவருக்கு சொந்தமாக்கி கொள்ள பார்க்கிறார். நம்ம மதமாற்றம் செய்யல, மனமாற்றம் செய்யணும். அல்லேலூயா. மனமாற்றம் செய்யணும். ஒன்று, அவர்களை மனமாற்ற என்னுடைய பரிமாற்றம் அவர்களை மனமாற்றத்திற்கு நேராக கொண்டு வர வேண்டும். எனக்குள்ள இருக்கிற பரிமாற்றம் அவர்களையும் பரிமாற்றத்திற்கு நேராக கொண்டு வர வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கு குடும்பங்கள், அல்லேலூயா, பவுல் இதை செய்தார். பவுலால் தனிப்பட்டவர்கள் மனமாற்றம் அடைந்தார்கள். பவுலுடைய ஊழியத்தினால கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருந்தவர் கிறிஸ்துவனிடத்தில் அநேகரை கொண்டு வந்து சேர்த்தார். இரண்டாவது, அநேக குடும்பங்களை என்ன செய்தார்? பவுல் மனமாற்றத்திற்கு நேராக நடத்தினார். கலாச்சார மாற்றங்களை கொண்டு வந்தார். பலவிதமான விக்கிரக வழிபாட்டு பின்னணியில் இருந்தவர்களை கர்த்தருக்குள்ளாக கொண்டு வந்து அப்படிப்பட்ட பட்டணங்களை அவர் என்ன செஞ்சார்னா ஆலயங்கள் உண்டாகும்படியாய் செய்தார். அல்லேலூயா. சிலுவை சும்மா இல்லைங்க. இவ்வளவு நேரம் பேசினது அவர் மரணத்தை நினைச்சிட்டு அழுதுட்டு போறதில்ல சிலுவை. அந்த சிலுவை உனக்குள்ளாக என்ன செய்தது? உன்னை கொண்டு என்ன செய்கிறது? அதை தான் நாளைக்கு பரலோகத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப கலாச்சார மாற்றத்தை, விக்கிரக வழிபாட்டில் இருந்தவர்களை அந்த இடங்களில் திருச்சபையை உண்டாக்குவதற்கு பவுலினுடைய பரிமாற்றம் உதவியாக இருந்தது. நாலாவது, சமூக மாற்றம். அநேக உயர் பதவியில் இருந்தவங்க, பெரிய பெரிய தலைவர்கள், பொறுப்பில் இருந்தவங்களெல்லாம் பவுலுக்கு கீழே வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இந்த சிலுவையின் பரிமாற்றம் உனக்குள் வந்தது. உனக்குள் வந்த பரிமாற்றம் சமுதாயத்தில் வர வேண்டும். வீணாய் வாழ்ந்து வீணாய் கழித்து வீணாக உன்னுடைய பொழுது போகாதபடிக்கு, என்னுடைய சிலுவை மரணம் வீணாய் போகாதபடிக்கு, சிலுவையில் நான் சிந்தின ரத்தம் வீணாய் போகாதபடிக்கு எத்தனை பேர் இந்த நாளில் ஹல்லேலூயா கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே இப்பொழுது இந்த 2 நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை என்னை கேளாமல் பலவைகளை எனக்கு செய்தது, எல்லாவற்றையும் மாற்றினது. ஒன்றையும் கேளாமல், ஒன்றையும் எதிர்பாராமல், நாங்கள் பாவத்தில் இருந்தபோது, துன்மார்க்கத்தில் இருந்தபோது, அக்கிரமத்தில் இருந்தபோது, எங்களுடைய அக்கிரமங்களை எண்ணாம, எங்களுடைய பாவங்களை எண்ணாம, எங்கள் மேல் வைத்த அன்பினாலப்பா, இன்றைக்கு எத்தனை குடும்பங்களில் அன்பு இல்லை. எவ்வளவோ செய்து என் முதுகெல்லாம் வளைந்து போய், முதுகெல்லாம் ஒடிந்து போய், நான் என் குடும்பத்திற்காக பாடுகள் பட்டாலும் என் இருதயத்தை அவங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியலை, என்ன அவங்க தெரிஞ்சிக்கவே முடியலன்னு கதறமே. இன்னைக்கு ஆண்டவர் என்ன நினைப்பார், என்ன யோசிப்பார்? உனக்கு இத்தனை மாற்றங்களை நான் செய்திருக்கிறேன். உன்னை கேளாமல் உன்மேலிருந்த அதிகாரத்தை, துரைத்தனங்களினுடைய அதிகாரங்களை எடுத்துட்டேன், உன்மேலிருந்த பாவத்தை எடுத்துட்டேன், உனக்கு வந்த சாபத்தை எடுத்துட்டேன். நீ சுமக்க தேவையில்லை, உனக்கு பரலோகத்தின் நிச்சயத்தை நான் கொடுத்துட்டேன். இவ்வளவு பரிமாற்றங்களை செய்திருக்கிறேன். உன்னை ஐஸ்வர்யவனாய் மாற்றி இருக்கிறேன், உன்னை புகழ்ச்சியுள்ளவனாய் மாற்றி இருக்கிறேன், மேன்மைக்குரியவனாய் மாற்றி இருக்கிறேன், ஒரு சிங்காசனத்தையே உனக்கு நான் வைத்திருக்கிறேன். உன் இருதயம் இன்றைக்கு மன்னிக்கிற இருதயமாக, பிறர்பால் அன்புள்ள இருதயமாக, பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கிற இருதயமாக, அநேகருக்கு வழிகாட்டுகிற இருதயமாக, தாகமுள்ள இருதயமாக, செயல்படுகிற இருதயமாக, ஜெயிக்கிற இருதயமாக, அர்ப்பணிக்கிற இருதயமாக மாறுமா? என்னுடைய சிலுவை மரணம் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணவில்லை என்று சொன்னால், இன்றைக்கு நான் மரித்தது வீணோ, என்னுடைய ரத்தம் சிந்தப்பட்டது வீணாய் இருக்கும் என்றால் அது வீணாய் போகாது. என் வார்த்தை எப்படி திரும்பாதோ, இந்த சிலுவை ரத்தம் அதனுடைய மீட்பை உங்களிலும் உங்களை கொண்டு மற்றவர்களும் கொண்டு வரவில்லை என்று சொன்னார். என் தேவ ஜனமே,
நீ இயேசுவை மீண்டும் சிலுவையில் அறைகிறாய். நீ சிலுவைக்கு பகஞ்சனாய் இருக்கிறாய். ஒரு பொறுப்பற்றவனாய் அல்ல, பொறுப்பில்லாதவனாய் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால், உன் வாழ்க்கையை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால், இயேசு அவரை பார்க்கவில்லை, அவருடைய மகிமையை பார்க்கவில்லை, அவருக்குரிய கனத்தை பார்க்கவில்லை, உங்களையும் என்னையும் பார்த்தார். இன்றைக்கு உன் இருதயம் திரும்புவதாக. உன் இருதயம் திரும்பட்டும். ஆலயத்தில் எப்படி இருக்கிறாய்? வீடுகளில் எப்படி இருக்கிறாய்? சகல மனிதரோடு நீ எப்படி வாழ்கிறாய்? சற்று சிந்தித்து பார். உன் உள்ளம் உடையவில்லை என்று சொன்னால், உன் உள்ளம் மாறவில்லை என்று சொன்னால், ஒரு பரிமாற்றம் உனக்குள் நடக்கவில்லை என்று சொன்னால், நீ வாழ்கிற வாழ்க்கையின் அர்த்தம் ஏது? உனக்காக ஒரு சிங்காசனம் இருக்கிறது, ஒரு பரலோகம் இருக்கிறது. எத்தனை பேர் சிந்திக்கிறீங்க? எங்கள் மேல அன்பு வைக்க யாரும் இல்லை, ஆனால் எங்கள் மேல் அன்பு வைத்தவர, எங்களை மாற்ற ஒருவரும் விரும்பல, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர. நான் மாற ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே, நான் மாற ஆசைப்படுகிறேன். முடிப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லாமல் வந்தேன், ஆனால் முடிப்பதற்கு எனக்கு ஒரு ஓட்டம் இருக்கிறது, முடிப்பதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. ஜனங்கள் மனமாற்றம் அடையணும், குடும்பங்கள் மனமாற்றம் அடையணும். இன்றைக்கு பலவித வழிபாடுகளில், தெரியாத மூட நம்பிக்கைகளில் சிக்கிக்கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் ஒரு பெரிய விடுதலையை பெறணும். இந்த பட்டணம் ரட்சிக்கப்படணும், இந்த தேசம் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு பொறுப்பு வேணும் ஆண்டவரே. அன்றைக்கு ஒரு பொறுப்பை யோவானிடத்தில் கொடுத்தீங்க, எனக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறீங்க. இந்த உலகத்தை என்கிட்ட ஒப்படைக்கிறீங்க, இந்த உலகத்தினுடைய காரியத்தின் இடத்துல ஒப்படைக்கிறீங்க. வாங்குவதல்லப்பா, நான் பெற்றுக்கொள்வதல்ல ஆண்டவரே, உமக்காக எதையாகிலும் செய்யணும். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி இந்த கேட்ட சத்தியம் கண்களை மூடி நன்றி ஆண்டவரே எத்தனை பேர் சொல்லுவீங்க? 5480 காயம், 5480 காயம். இந்த ஒரு காயம், அவர் பட்ட ஒரு காயத்துக்கு நம்ம பாத்திரவன்களா நடந்திருக்கிறோமா? அதனால அந்த ஒரு காயத்தினுடைய மாற்றமாவது நமக்குள் வந்திருக்கிறதா? அழுது செல்வது மாத்திரமல்ல, ஆரவாரம் செய்வது மாத்திரமல்ல. இந்த மாற்றம் உண்டாகவில்லை என்று சொன்னால், இந்த பரிமாற்றம் நமக்குள்ளாக நடக்கவில்லை என்று சொன்னால், ருசிக்காத பழம் எதற்கு, சமைக்காத உணவு எதற்கு, உனக்குள்ளாக ஒரு மாற்றம் வரவில்லை என்று சொன்னால், வெப்பம் இருக்கு, அரிசி இருக்கு, அது ரெண்டும் இணையவில்லை என்று சொன்னால், அது சாதமாக முடியாது, அது சாதமாக முடியாது. அரிசி என்கிற நிலையிலே இருந்து அதே நிலையில் சென்று இன்றைக்கு ஒன்றுக்கும் பயனில்லாமல் இருக்கிறோம் என்று சொன்னார். இந்த புனித வெள்ளி ஒரு புதிய வெள்ளியாக, இந்த புனித வெள்ளி ஒரு புதிய வெள்ளியாக என் வாழ்க்கையில் மாறட்டும் ஆண்டவரே. நான் யார் என்பதை அறிந்து கொண்டேன், என் தெய்வம் எனக்கு செய்ததை அறிந்து கொண்டேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொண்டேன். நன்றி உமக்கு ஆண்டவரே, நன்றி உமக்கே மகிமை. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், ஒரு சிங்காசனத்தை எங்களுக்கு திறந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நிச்சயம் வருவோம் ஆண்டவரே. வாய்களை திறந்து சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் நிச்சயம் வருவோம் ஆண்டவரே. நீர் சொன்னதை போல முடிந்ததென்று நாங்களும் சொல்லுவோம். எல்லாவற்றையும் முடித்து உம்முடைய சமூகத்தில் நாங்களும் வந்து சேருவோம். எத்தனை பேர் வாய்களை திறந்து சொல்லுவீங்க? நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன். சிலுவை மரணம் வீணாய் போகாது, அந்த உயிர் தெழுதல் வீணாய் போகாது. ஆண்டவரே, அதை நினைச்சுத்தான் நான் பாடுறேன், அதை நினைச்சுத்தான் உசுரும் வாழுறேன், அதை நினைச்சுத்தான் நான் பாடுறேன், அதை நினைச்சுத்தான் உசுரும் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சுத்தான் நான் பாடுறேன், அதை நினைச்சுத்தான் உசுரும் வாழுறேன், அதை நினைச்சுத்தான் நான் பாடுறேன், அதை நினைச்சுத்தான் உசுரும் வாழுறேன். உள்ளங்கையில் வரைஞ்சவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. எஸ் ஆண்டவரே, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. என் உள்ளங்கையிலும் வச்சு உசுரையும் தந்து ஒரு பெரிய ஆண்டவரே வெற்றியை எனக்கு சுதந்திரித்து கொடுத்த தெய்வம். நான் ஒன்றையும் செய்யாமல், எதையும் நான் கேளாமல் எனக்காக எல்லாவற்றையும் தந்தவர். இந்த பூமியில் உயிர்கள் பிறப்பது அவைகள் கேட்டல்ல, அவர்தான் பிறக்க வைக்கிறார். நம்மை பிறக்க வைத்தார், மீண்டும் பிழைக்க வைத்தார், நம்மை ஜெயிக்க வைத்தார்,
நம்ம எவரோடு கூட சேர்த்துக் கொள்வார். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளிலே வந்திருக்கிற பிள்ளைகள் உள்ளத்துல ஒரு பெரிய மாற்றங்கள், பரிமாற்றங்கள் உண்டாகட்டும். உமக்கென்று சொல்லி வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு அர்ப்பணத்தின் வாழ்க்கை, ஜெயத்தின் வாழ்க்கை உண்டாகட்டும் என்று சொல்லி பிதாவே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென்.